we can discuss about past statement in Python. Pythonல past statement மட்டும் பெண்டிங்ல இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல அப்டேட் பண்ணிட்டோம். சோ இத ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். Past statement in Python program is a null statement மா. புக் இங்க கொடுத்தாச்சு. விளையாடிட்டே ஒரு புக் கொடுத்துருக்காங்க. நான் கேட்கிற வரைக்கும் அந்த புக் உங்ககிட்டே இருப்பான். ஓகேவா? ஏன்னா அவருக்கு யூஸ்வல் ஒர்க் அந்த புக் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். I got it. Past statement in Python program is null statement. Anushka, वो क्वेश्चन का कराएगा ना, which of the following is called as a null statement? அப்படினா pass அப்படினா அது கரெக்ட்டா எழுதினா நீ pass. Okay? Next. Pass statement when executed by the interpreter. Who is interpreter? Who is interpreter? Translator. ஒருத்தர் தெரியுதுறான். நிறைய பேர் அப்படியே சைலண்டா இருக்கீங்க என்ன விஷயம்? Who is interpreter கேட்டா சொந்தனா மட்டும் சொல்றாங்க translator. Right. It is completely ignored. And avoid பண்ணுவாங்க. பார்த்து வேணாமா? அந்த வேலையாடு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க தமிழ்ஸ்டே. நான் இன்டர்பிரட்டர் மாதிரி தான். நீ பேசிட்டே இருந்தா உங்களை ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில அனுப்பிச்சுட்டு அவங்க மற்றவங்களுக்கு காசு எடுத்துக்கலாம். யாரா இருக்கவங்க யார் பேசாம இருக்காங்க. சரி, கம்ப்ளீட்லி இக்னோர். எந்த வார்த்தையை பார்க்கணும், எந்த வேர்ட் பார்க்கணும்? நல் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுமே இல்லை, எம்டி. Nothing happens when past is executed. Past statement execute ஆச்சுன்னா, அது ப்ராசஸ் ஆச்சுன்னா, nothing to do. எதுவுமே நடக்காது. ரெஸ்ட் சொல்லுங்க. யார் ரெஸ்ட் சொல்லுங்க? Past statement. ஆமா. It results no operations. எந்த ஒரு வேலையும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸிகியூஷனும் நடக்கும். Past statement can be used in clause as well as the nearby construction. எங்க யூஸ் பண்ணலாம்? இப்படி யூஸ் பண்ணலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம், லூப் யூஸ் பண்ணலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னென்ன if elif else இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம். as well as எங்க யூஸ் பண்ணலாமா? லூப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். அப்போ what are the types of loops in Python? While loop, for. When you do not want any statement or commands within that block to be executed, past statement அப்புறம் நீ என்ன கொடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் எதுவுமே ஒர்க் ஆக்ஷன் உங்களுக்கு வேஸ்ட். புரியுதுமா? புரியுது வேஸ்ட். நிறைய இப்போ பாஸ்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு பாஸ்ட் கொடுத்துட்டேன். நாங்கள் அதுக்கப்புறம் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இல்ல, நான் குரூப்ல பாஸ் அப்படி மட்டும் வச்சிருக்கேன். சரி, இப்போ கமெண்ட் எழுதுறேன். நீங்க என்ன அவுட்புட் சொல்ல முடியுமா யாராவது? சரிப்பா, இப்போ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு ரன் டைம் மெத்தட்ல இன்புட் கெட் பண்றாங்க யாசாஸ்டி. அப்போ இது வந்து டைனமிக் இன்சலைசேஷன், டைனமிக் வேல்யூஸ், அன்டிஃபைன்ட். டைனமிக் மீன்ஸ் அன்டிஃபைன்ட். கன்ஃபார்மா ஏவோட வேல்யூ தான் சொல்ல முடியுமா? நீ பாருங்க, இந்த லைன் பாருங்க. கன்ஃபார்மா இதான் ஏவோட வேல்யூ சொல்ல முடியுமா? நான் ரன் பண்ணுவேன், நான் ஒரு வேல்யூ கொடுப்பேன். லலிதா ரன் பண்ணுவாங்க, அவங்க ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஹரிஷா ரன் பண்ணுவாங்க, அவங்க ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. தட் இஸ் கால்டு undefined value. Garbage collection. What do you mean by garbage collection? குப்பத்தொட்டி. That's it. குப்பத்தொட்டில என்ன இருக்கும்? இதுதான் இப்போ இருக்கப்பா, நீ என்ன வேஸ்ட் போட்டு அது எல்லாமே கரெக்டா? இது ஃப்ரூட்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து வேஸ்ட் பேப்பர் போடுறது, இது வந்து காய்கறி போடுறது அப்படின்னு என்ன இருக்கா? எல்லாமே அதை போடுறாங்க. அன்டிஃபைன்ட் இதான் இப்போ சொல்லவே முடியாது. அது மாதிரி டைனமிக் இன்சலைசேஷன் அப்படின்றது கார்பேஜ் கலெக்ஷன்ஸ். நீ என்ன கொடுக்குறியோ அதான் அதனுடைய வேல்யூ. அதே A=5 போட்டா ஸ்டாட்டிக் இன்சலைசேஷன் ஆல்வேஸ் 5 தான். நீயா போய் ப்ரோக்ராம் குள்ள மாத்தாத வரைக்கும் ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்?
5 தான். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல garbage value garbage value otherwise called undefined values. அப்ப a equal to 5 ன்றது defined value. concrete input வரும். என்ன input அது? concrete. இது abstract. abstract னா தெரியாது, unknown. எனக்கு தெரியாது. abstract means unknown. concrete னா very well known. எனக்கு தெரியும் a ஓட வேல்யூ 5. ஆனா இப்ப தெரியுமா a ஓட வேல்யூ 5? இந்த மாதிரி கொடுக்கும் ரன் டைம் மெத்தட்ல unknown concrete. சாரி abstract. அப்ப நான் கொடுக்குற வேல்யூ 0 ஆ இருந்தா கரெக்டா? கழிச்சு இப்போ ஏக்கு நான் வந்து 0 கொடுத்தேன். அப்போ 0 is equal to 0. அப்ப LHS equal to RHS condition true na pass. முடிச்சிட்டேன். suppose condition false na இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட். ஓகேவா? அப்ப என்ன ஸ்டேட்மென்ட் வரும்? non zero value is accepted. இப்ப இவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 3 ன்னு கொடுத்து. அப்ப 3 is equal to 0. condition true or false? false. அப்ப என்ன எங்க போயிடுது? else part க்கு வந்து. அப்ப else partல என்ன சொல்லிருக்கோம் நம்ம அவுட்புட்? இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்கோம். அதனால தான் அவுட்புட் வருது. ஓகேவா? சப்போஸ் என்னோட வேல்யூ 0 ஆ இருக்கு. நான் கொடுக்குற இப்ப இந்த இடத்துல நான் 0 கொடுத்துறேன். என்ன அவுட்புட் வரும்னா கேள்வி. பாஸ்ன்றது வேற. என்ன அவுட்புட் வரும்? நல். எம்டியா இருக்கும். எப்படி இந்த இடத்துல சென்டென்ஸ் வருமா? வராது. இங்க 0 இருந்தா இந்த இடத்துல சென்டென்ஸ் வருமா? வராது. ஏன் பிளாக். Okay, right. When the above code is executed, if the input value is 0, suppose Shiva, are you understood? அப்ப என்னோட வேல்யூ 0 ஆ இருந்தா, என்னோட இன்புட் 0 ஆ இருந்தா, that no action will be performed. உண்மைதானே? ஏன்னா அதனால நம்ம இதுக்கு போய் நம்ம என்ன பண்றோம்? அந்த வேல்யூவை இன்னொரு 0 ஓட கம்பேர் பண்றோம். 0 is equal to 0 1 செக் பண்றோம். ஆமா கண்டிஷன் 2 னா பாஸ் பண்ணி முடிஞ்சிச்சு. எம்டி எதுவும் செய்யாது. For all other input values, the output will be as follows. இது தவிர்த்து 0 தவிர்த்து நீ எந்த வேல்யூ கொடுத்தாலும் நெகட்டிவ் கொடுத்தாலும் ஓகே தான். நெகட்டிவ் கொடுத்தாலும் ஓகே, பாசிட்டிவ் கொடுத்தாலும். ஆனா 0 மட்டும் வந்துடும். 0 வந்தா எதுவுமே நடக்கும். நத்திங் ஹேப்பன். ஓகே, இங்க பாருங்க இந்த பேராகிராஃப் தான் ரொம்ப முக்கியம். Past statement is generally used as a placeholder. அருமையானதா ஈகோ. அப்ப பிளேஸ் ஹோல்டர் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருந்தா சகானா ஸ்ரீ ஆன்சர் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் எழுது. என்ன எழுத போற? பிரேக் ஸ்டேட்மெண்ட் எழுது. அப்ப நான் தப்பு போட்டு 1 மார்க் கம்மி பண்ணேன். யாரெல்லாம் பாஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டீங்களோ அவங்களுக்கு 1 மார்க் ஆட் பண்ணு. ஓகே, அப்ப which one is got a place holder ma? Past tense. Very good. You are all very brilliant. I very much know. When we have a loop function or loop or function, பாத்தீங்களா இங்க loop இருக்கலாம் இல்ல ஒரு function ஆகும். சரி, that is to be implemented in the future and not now. பிற்காலத்துல அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணி இப்ப வேணான்றாங்க. அது யூஸ் பண்ணாதீங்க. என்னாகோ யூஸ் பண்ணாதீங்க. அந்த ப்ராப்ளம் வரும். என்ன ஆகும்? ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஆமா, cannot be such functions. We cannot develop such functions. Such function means in the past statement சொல்றோம். எங்க யூஸ் பண்ணாதீங்க? லூப் குள்ளவோ கண்டிஷன் குள்ளவோ யூஸ் பண்ணாதீங்க. unwanted அதெல்லாம். Or loops within a empty body segment because the interpreter derives an error. எங்கயாவது இடத்துல நீங்க வந்து past statement unwanted யூஸ் பண்ணீங்கன்னா sometimes அது எரர் கொடுக்கும். கிராஷ் பேக் எரர் டிஸ்ப்ளே பண்ணும். ஜெனரேட் பிரியா ரொம்ப சீரியஸா ரொம்ப சின்சியரா நம்ம டீச்சிங்கை தவிர அவங்க ரைட்டிங் ஒர்க் பண்ணிட்டு அவங்க நம்ம என்ன பண்ணலாம்? வான் பண்ணலாமா? வெளியே அனுப்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வான் பண்ணு, செகண்ட் டைம் வெளியே அனுப்பிச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுடைய எல்லாருடைய ஆசையை நான் நிறைவேற்று வான் பண்ணி, அடுத்தது நான் எதிர்பார்க்கறது நீங்க இன்னும் சொல்லணும். சரியா? நான் வெளியில அனுப்பிச்சேன். So to avoid this, we can use past statement to construct a body does not know. The past statement use பண்ணினா எதுவுமே நடக்கிறது கிடையாது. Sometimes எரர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெஸ்ட் வந்து இத அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே, ரைட். சோ இப்படியாக நாம என்ன பண்றோம்? past statement பத்தி நாம ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்றேன். அதோட அவுட்புட் சொல்றீங்களா? ஓகே,
for I in range 1,11 pass. Okay, and then நான் என்ன பண்றேன்னா print so இது போல ஒரு ப்ரோக்ராம். சரி, இப்போ இந்த which type of loop சாதரா இந்த லூப்போட பேர் சொல்லுங்க. வெரி குட். which type of loop? which type of loop? ஆது சொல்லிட்டீங்க. வெரி குட். நல்லா கரெக்டான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, which type of loop? இந்த क्वेश्चन யாருக்கு ஆன்சர் பண்ணுவீங்க? சொல்லிருக்காத ஒரு பெயரை வேற இல்ல நீங்க சொல்லி முடிச்சீங்கம்மா. என்ன சொல்லி ரெடியா இருந்தா எல்லாருமே லெவல்ஸ்ல வேற யாரும் வேலைக்கு சொல்லுங்க. இப்ப அவங்க கண்டிஷனல் சொன்னாங்க, கண்டிஷனல் லூப் சொன்னாங்க, அன்கண்டிஷனல் லூப் சொன்னாங்க. சகானா வந்து ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு நிக்கிறாங்க. சாதனா இந்த பக்கம் வேற யாராவது வாட் டைப் ஆஃப் லூப் கேட்டா क्वेश्चन பேப்பர்ல क्वेश्चனுக்கு என்ன ஆன்சர் எழுத போறோம்? வாட் டைப் ஆஃப் லூப்க்கு அன்கண்டிஷனல் எழுதலாம் சரி, கண்டிஷனல் எழுதலாம் சரி, மார்க் வராது. சத்தமா சொல்லுங்க. ரெண்டு லூப் இருக்காமா உங்களுக்கு? ரெண்டு ஃபார் லூப் இருக்கா, ரெண்டு வைல் லூப் இருக்கா, ஒரு ஃபார் வைல் இருக்கா? அப்படியே நம்ம லிஸ்ட் சொல்றோம். சத்தமா சொல்லுங்க. பாருங்க நந்தினா பாருங்க எவ்வளவு அழகா ஆன்சர் பண்ணிட்டு சூப்பரா சொல்றாங்க. சொல்லுங்க. என்ட்ரி செக். வெரி குட். கரெக்டா சொன்னா கை தட்டும். ஆமா என்ட்ரி செக். ஏன் இது ரொம்ப சிம்பிளான வாட் டைப் ஆஃப் குரூப்ல என்ட்ரி செக் பண்ணுவா? செக் ஃபார் லூப் அதர்வைஸ் கால்ட் என்ட்ரி செக் ஸ்டேட்மென்ட். டைப் ஆஃப் குரூப் கேட்டாங்க சொல்றதே திரும்ப கிளீன் பண்ண மாதிரி சொல்லிடுறோம். நான் கேட்ட क्वेश्चन வேற. ஃபார் லூப் அதர்வைஸ் கால்ட் வெரி குட். டெஃபினைட் லூப் அதர்வைஸ் கால்ட் கரெக்டா சொல்லிட்டீங்களா? டெஃபினைட் லூப் கிளாப் பண்ணுமா? கிளாப் பண்ணலன்னா கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணலன்னா கரெக்டா புரியல. ஓ அது ஒண்ணுதான் கொடுத்துருமா? அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருப்பா அது நீங்க மார்க் பண்ணாம டெஃபினைட் லூப் சொல்லியாச்சு. கரெக்டான ஆன்சர் கம்ஃபர்டபிள் சொல்றாங்க. கம்ஃபர்டபிள் ரொம்ப கம்ஃபர்டபிள் லூப் எதுன்னு கேட்டா பாருங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? கம்ஃபர்டபிள். கம்ஃபர்டபிள் லூப் சொல்றான். பாலு பிசி கம்ஃபர்டபிள் லூப் எழுதிக்கோ, மார்க் பண்ணிக்கோ. ரொம்ப முக்கியமான வார்த்தை இதெல்லாம்.
ஐயோ கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது சார் இந்த வார்த்தையை எனக்கு சொல்லவே இல்லை கோபிகா நீ கோபிக்கூடாது கோபிகா அதெல்லாம் சொல்றா கம்ஃபர்டபுள் கூட சொல்றாங்க இதை மோஸ்ட் கம்ஃபர்டபுள் குரூப் ஃபார் யூசர் கேட்டா அது எது பாடு கார்த்திகா ஆர் யூ நோட்டட் வெரி சரி இதோட அவுட்புட் சொல்லுங்க what will be the output given by the example Sakshi என்னப்பா 5 ஓ அதான் சரிப்பா நான் யாராவது பார்த்து சொன்னா பார்த்து எனக்கு அவுட்புட் சொல்லுங்க what will be the output get from this given example அப்படின்னு கொடுத்தா ரைட் சுத்த டேபிள் அப்படியே வரிசையா வருமா 5 டேபிள் வருமா கரெக்டான ஆன்சர் பட் என்னன்னா அவங்க சொல்றது கரெக்ட் தான் ஃபிஃப்த் டேபிள் அழகா வரும் அப் டு எது வரைக்கும் வெரி குட் எது வரைக்கும் நீங்க என்ன ஒரு பிரச்சனைனா பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன finish operation success operation success patient testing மாதிரி நம்ம கொடுத்த விஷயங்களா கரெக்ட் ஆனா பாஸ் ஸ்டேட்மெண்ட் பாஸ்வே இஸ் பாஸ்ட் அப்போ இது என்னவா நத்திங் ஹேப்பன் உங்களுக்கு எந்த அவுட்புட்டும் ஏதாவது ஒரு அவுட்புட் கிடைக்குமா சார் நோ நத்திங் ஹேப்பன் எதுவுமே நடக்காது ஏன் என்ன ஸ்டேட்மெண்ட் முன்னாடி நிக்கிறாங்க ஃபினிஷ் அதுக்கப்புறம் இருக்கிறது என்னன்னே கன்சிடர் பண்ணலாம் சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு அழகா அவுட்புட் வரும் அவங்க சொன்ன மாதிரி ஃபிஃப்த் டேபிள் அழகா வரும் up to 10 வரும் 5 1s are 5 5 2s are 10 அந்த ஃபார்மேட்லயே வரும் அந்த ஃபார்மேட்ல தான் கொடுத்து வச்சிருக்கேன் ஓகே எழுதி which one is called null statement anani worship write the Python program for multiplication table அப்படினு ஒரு கேட்டோம்னா multiplication table ஒரு கேட்கறாங்க அப்ப இந்த ப்ரோகிராம்ல ஈஸியா பாஸ் மட்டும் இதெல்லாம் அதாவது ஃபிஃப்த் டேபிளுக்கான இப்போ நான் வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன்லமா இது வந்து டைனமிக் இன்சலைசேஷனா இல்ல வந்து ஸ்டாட்டிக் இன்சலைசேஷனா டிஃபைன்டா அன்டிஃபைன்ட் அந்த ப்ரோகிராம்ல இருக்கிற அவுட்புட் டிஃபைன்டா அன்டிஃபைன்டாமா டிஃபைன்ட் எப்படி சொல்றீங்க ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருமா சரி எந்த வேல்யூ கொடுத்துருமா இப்போ எந்த டேபிள்னு உங்களால கிளியரா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா எந்த டேபிள்மா ஃபர்ஸ்ட் டேபிள் இல்லையா அப்ப டிஃபைன் அதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்போ 5 ஆல நம்ம என்ன பண்ணிருக்கோம் மல்டிப்ளிகேஷன் அன்டிஃபைன்ட் நம்ம எப்படி பண்ணலாம் அன்டிஃபைன்ட் எனக்கு தெரியல ஏதோ ஒரு வேல்யூ கொடுப்போம் அன்டிஃபைன்ட் எப்படி பண்ணலாம் அதை ரைட் டைம் மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்ப எக்ஸ் ஒய் வச்சு ரெண்டு வேல்யூ கெட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் ஓகே அப்போ நீங்க அது கூட மார்க் கொடுப்போம் இது அப்படியே எழுதிட்டு டைனமிக் மெத்தடுக்கு மாத்திக்கோங்க எனக்கு நீங்க சொன்னீங்களா இப்போ அது எழுதிக்கிட்டு அவ்வளவுதான் இதே டிஃபைன்மா ஃபிஃப்த் டேபிள் கிளியரா தெரியும் நான் அன்டிஃபைன்ட் நான் ஏதோ நம்ம கொடுப்பேன் எனக்கு டேபிள் 6 5 10 5 1 5 21 டேபிள் வரணும் அப் டு 10 வரும் நம்ம ரெண்டு நம்பர் கொடுக்கணும் அது டேபிள்
என்ன கொடுக்கணும்? இதான் எடுக்கணும். எழுதியா டைனமிக் விசுவலைசேஷன் நீங்க டிசைன் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன் சுதீக்ஷா, இது நம்பர் கேட்டுக்கான போடிங்க. நான் என்ன சொல்றேன் அப்படி கிடையாது. நான் 20 நம்பர் இன்க்ரீஸ் கொடுப்பேன். எனக்கு அந்த டேபிள் பாக்ஸ் சொல்றேன். 3 குணா 3 எத்தனை டேபிள் பாக்ஸ், 10 குணா 10 டேபிள் பாக்ஸ். அப்படி ஜெனரலா எழுதுங்க. ரைட். யாசாஸ்ரீ what are you doing? அங்க ட்ரை பண்ணி கத்திங்க. நான் கேட்க மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையா? ஒன்னு 50 ஆட்டமும் விட மாட்டேன். ஆமா வைத்தான் எது சொன்னாலும் எழுத மாதிரி சொல்லுறோம். book back questions பண்ணலாம். chapter over தான் book back question பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணியா? அப்புறம் டெய்லருக்கு அதே பாத்துட்டோம். அம்மா இங்க பாரு, நான் அப்படியே மாத்திக்க பண்ணேன். அம்மா கோடிங் நீங்க இந்த பக்கம் எழுதிட்டீங்களா? ஒரே ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் இருக்கு. நீங்க அவுட் காட்டுங்க. ஐ மீன் அவுட் பிரிண்ட் ஆஃப் பண்ணுங்க.
ஏன்னா சில பேர் அந்த எக்ஸஸ் ஒன்னா சேர்த்து கொடுப்பாங்க. கவனிங்க பாரு, நான் அப்படியே சேஞ்சஸ் பண்ற பாரு இதுல. சுதீக்ஷா என்ன மிஸ்டேக் இதே மாதிரி எக்ஸாம் எழுதி ஒரு பேப்பரை கொடுத்துருங்க. ஏங்க ஒரு பேப்பரை உங்க பேப்பர் என்ன பார்க்கறப்போ அது எல்லாமே அதிகம் குவாலிட்டி. என்ன ஞாபகம் கொடுத்துருங்க, 9 வரைக்கும் வரும். 9 வரைக்கும் வரும். 11 கொடுத்துருங்க தெரியா, 2 வரைக்கும் ஆல்வேஸ் +1. இதுதான் ரூல் படிக்கிறது. இங்க இன்புட் அதே 5 படிச்சுங்க. எஸ் சார், அது எஸ். எஸ் ஆக எஸ் க்கு எது வாங்கிங்க. எஸ் எஸ் ஈக்குவல் டு நான் சொல்றேன் லூப்க்கு மேல எஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆகுது. அது எழுதணும். அது சரியா இருக்கா? உங்க சொல்லுங்க நான் இப்பமா டைனமிக் இனிஷியலைசேஷன் பாருங்க பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். இப்போ இது சென்டென்ஸ் வேணா எழுதிக்கலனா எப்படி போடுறது? சென்டென்ஸ் வேணா இன்புட்ல போயிட்டு இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு என்டர் தி வேல்யூ ஆஃப் n கொடுத்துக்கோ. வேற என்ன? அப்ப என்ன பண்றீங்க? n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் கொடுத்துட்டா. சோ இங்க நான் என்ன பண்ணுவேன்னா இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றேன். இங்க பாருங்க, இந்த 5 இருக்கு இல்லையா, இது மட்டும் எடுத்துறேன். இது எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்னன்னு கொடுக்க போறோம்? n. ஆமா, இது ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து கொட்டேஷன் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? என்னன்னு கொடுக்க போறேன். ஏன்? ஆமா, அவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிடுச்சு. அப்போ என்ன பிளேஸ்ல நீ என்ன இன்புட் கொடுக்குறியோ அது இருக்கும். நீங்களாம் என்ன இருக்கோ அதெல்லாம் அந்த வேல்யூ சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொடுக்குறேன்னா இந்த இடத்துல 2 வரும். இன்டு என்னது ஐயோட வேல்யூ 1 இல்லையா? அப்ப 2 1s ஆர் 1 into 2 2 வரும். அதே போல 2 into 2 4 வரும். அந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதி இது அப்ஸ்ட்ராக்ட்டா கான்கிரீட் கான்கிரீட் இது அப்ஸ்ட்ராக்ட்டா கான்கிரீட்டாமா? ஏய், இது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பா கான்கிரீட் டேட்டா டைப்பா? இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கான்கிரீட் கிடையாது. ஃபர்ஸ்ட் போடுறது கன்ஃபார்மா ஃபிஃப்த் டேபிள் சரியா இருக்கு. இது தெரியுமா? அப்ப இது அப்ஸ்ட்ராக்ட் தான் அர்த்தம். நீ என்ன நம்பர் கொடுத்தா அது கேட்கும். ரைட், அடுத்ததுமா அம்மா டேய் கவனி, குட் பேக் क्वेश्चन பார்க்கலாம். வந்து பேசாத. ரைட், இங்க பாருங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்க்கலாமா இல்ல நம்ம நேரா புக் பேக் क्वेश्चन போயிடலாமா? ரைட், ஓகே. பாரியா எத்தனை ப்ரோகிராம் இருக்கு பாரியா. இதெல்லாம் நீங்க எழுத போறீங்க. அடுத்த ஒர்க் தான் இந்த கோடை இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு மொத்தம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கணும். 8 ப்ரோகிராம்ஸ் இருக்குதுல. இந்த 8 ப்ரோகிராம்ஸ் நீங்க எழுத போறீங்க. எது தெரியல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எனக்கு எதுவுமே தெரியல எழுதுனீங்கன்னா அவ்வளவுதான். எதுவுமே எனக்கு தெரியல சார்னா தலையில ஒரு பொட்டு ஓகே.
நீங்க இந்த ஃபீட்பேக் இந்த எக்ஸசைஸ் முடிச்ச பிறகு நீங்க எழுதி காட்டணும். ரைட், ஃபர்ஸ்ட் 1 மார்க் क्वेश्चन பார்க்கலாம். எல்லாமே நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஏன்னா இதுல இருக்கிற ஒரு क्वेश्चन கூட எனக்கு ஆன்சர் தெரியாது, நான் அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு நீங்க சொல்லி தரணும். நான் இந்த ஸ்டூடெண்ட், நீங்க எல்லா டீச்சர். அதான் ஒரு அதான் டீச்சர் முன்னாடி நான் நிக்கிறேன். டீச்சர்ஸ், சுபஸ்ரீ டீச்சர் கொஞ்சம் கவனிங்க. டீச்சர் மேடம் எனக்கு சொல்லி கொடுங்க மேடம். 1 மார்க் சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் சுபஸ்ரீ மேடம் ஒரு क्वेश्चन ஆன்சர் எனக்கு சொல்லி தருவாங்க. ஓகே ப்ளீஸ் क्वेश्चन படிங்க மேடம். நீங்க how many important like that how many important control structure are there in Python? Are there in Python? 3 control structures. For sequential, branching, looping. Very good. Pooja teacher. Second question is answer the next teacher. Yes. Question படிச்சுதா ஆன்சர் பண்ணணும். If can be considered to be application of yes, very sit up. Sadhana teacher. That question can answer the teacher. Question படிங்க teacher. Role in Python. Vital role. What plays a vital role in Python program? Indentation. Sit out. Divyadarshini. Yes, sir. Divyadarshini madam, சொல்லுங்க. Question reply answer. Which statement is generally used as the placeholder class? Sit down. Anishka ma'am. Where statements will be in the form of relation or non-relation. Abhinaya ma'am. Which of the following is known as definite form? Ritika ma'am. Seventh one. What is the output of the following? I don't understand how to take the 1 to answer. Please explain it. Now, what to program while the condition boolean value ஐயோட வேல்யூ என்ன கொடுக்க பாருங்க 1. அதுல நாம எந்த கண்டிஷன் செக் பண்ணலாம் நல்லா கவனிச்சுக்கோ. while இருக்கு செக் பண்ணு. அடுத்தது உள்ள நம்ம நேரா உள்ள வந்துறோம். சோ என்ன கொடுத்தானா if I modulus 3 அப்ப ஐயோட வேல்யூ 1 modulus 3 னா ரிமைண்டர் remainder is equivalent to 0. நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா 0 வந்துதுன்னா 0 is equivalent to 0 னா பிரேக் ஆயிடும். ஓகேவா?
ரைட் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1 வருமா சரி 1 வந்தா அப்ப ஈக்குவல் டு 0 ன்னு சொன்ன கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன போகுது எக்ஸிட் ஃப்ரம் தி பிளாக் இந்த பிளாக் வெளியில வந்துட்டு என்ன சொல்லிருக்கோம் 1 ஐ மீன் ஐ ல என்ன இருக்கோ அந்த வேல்யூ அவுட்புட்டா காட்டுங்க சரி 1 வந்துருச்சு நெக்ஸ்ட் ஐ யோட வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நாம என்ன பண்றோம் while loopக்கே போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அங்க ட்ரூ நேரா அங்க கண்டிஷன் கிடையாது அகைன் 2 மாடுலஸ் 3 ரிமைண்டர் ஏதோ போடுங்க பாயிண்ட் ஏதோ பொசிஷன் பாயிண்ட் வரும் 1 வருமா அது ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா அகைன் எங்க வரும் பிளாக் விட்டு வெளிய வந்து 2 வரும் ரைட் அகைன் ஐயோட வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆக காட்டியா அப்ப ஐயோட வேல்யூ என்ன 3 அப்ப 3 எடுத்து மறுபடியும் நாம என்ன பண்றோம் ஒயிட் ஸ்பேஸ் செட் பண்றோம் ரைட் அப்ப 3 மாடுலஸ் 3 அது சொல்லும்போது ரிமைண்டர் 0 is equal to 0 அப்ப என்ன ஆகும் பிரேக் ஆகி லூப் விட்டு வெளிய வந்து அப்ப அவுட்புட் என்ன 1 2 வா சரிங்களா இல்ல பேர் சொல்லுங்க சொன்னத மாதிரி சொல்லுங்க கேக்குதா ஒரு செகண்ட் எப்படி எக்ஸிட் ஆகுது Kaya. எப்படி எக்ஸிட் ஆகுது எக்ஸிட் ஆகுது இப்ப எக்ஸிட் ஆகுறதுக்கு நான் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸிட் ஆகுது சரியா வந்து சரியா ஸ்மால் okay my answer 1 2 not 1 2 ஏமா இங்க 1 2 வருது ஆக்சுவலா 1 அம்மா கவனிங்க 1 கீழ வந்து 2 னு வரணும் இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கணும் ஆக்சுவலா ஸ்பேஸ் கொடுத்தா நியூ லைன் வந்துரும் ஸ்லாஷ் ஆட் யூஸ் பண்ணலாம் இல்ல இப்படி யூஸ் பண்ணலாம் பட் அவன் இந்த மாதிரி புக்ல கொடுக்கணும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை 1 2 எழுது ரைட் அடுத்து நெக்ஸ்ட் யாஷிகா ஆன்சர் வந்து ட்ரூ எப்படி ட்ரூன்னு சொல்றீங்க டீன்ற வேரியபிளோட வேல்யூ 1 சரி ஓகே அது வந்து டீ கொடுத்துட்டா 1 எடுத்து வைல் வாட் ஓகே பிரிண்ட் ட்ரூ அவ்வளவுதான் எந்த கண்டிஷன்ல நேரா வந்தது பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்புறம் பிரேக் ஆயிடுச்சு பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் ஆயிடுச்சு பிரேக் ஆனா சூப்பர் வீடியோ வந்து வேற ஒண்ணுமே பண்ணல நேரா உள்ள வந்து அந்த கண்டிஷன் கிடையாது உள்ள வந்தவங்க அந்த ட்ரூ அந்த வாட் இல்லையா சோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு அது வேல்யூ மேட்ச் அது புரியல அதனால தான் அவங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க புரியுதாமா ஆமா ட்ரூ ஃபால்ஸ்ல இந்த மாதிரி கொட்டேஷன் வராது ரைட் 9th ஒன் சொல்லுங்க சந்தோஷ்கா மேடம் என்னமா சரி அதாவது which among this is not ஏமா கேடா பேச கேடா சந்தோஷ்கா கேடா क्वेश्चन படிங்க not jumping statement கேட்டா not jumping statement நீங்க சொன்னது jumping statement pass இது jumping statement கிடையாது pass okay அடுத்து நெக்ஸ்ட் ஓகேங்க பாத்தியா மேடம் சொல்லுங்க ஆன்சர் இந்த பா புக்ல இருக்கா ஆமா அதுல மிஸ்டேக் இருக்காமா அவங்க என்ன கேக்குறாங்க which punctuation should be used in the blank அப்ப அதுக்கு கோலன் மிஸ் ஆகும் அதுதானே சரி அம்மா ஆளுங்க வந்தாங்க இருக்கா finished சரி list control structures in python control structures இப்ப நீங்க சொல்லி பாருங்க sequential alternative or branching அப்புறம் iterative or looping இந்த மூணுதே எழுது write a short notes on break statement write the syntax for equals சொல்ல பாப்போம் அப்புறம் மேலே மண்ணால இருக்கும் லாஸ்ட் பார்த்தா அதான் syntax என்ன எழுதுங்க if condition colon indentation விட்டுட்டு statement else colon indentation யூஸ் பண்ணிட்டு statement அப்படி சொல்லுவாங்க இதை equals
syntax. Right, after that, write the define the control statement. Control statement is the statement that causes the control jump from one part into another part is called as a control statement, otherwise called a control structures. Okay, va? Right, after. Write a short notes on range of function. Our range of function to generate new data series, numerical or data series based on the data equivalence. Based on data equivalence. To generate the data series. Okay, va? Right. After the syntax, range function to syntax. அப்படி சொல்லக்கூடாது. Range of function start பண்ணுங்க. Range of start stop step minus 1 எடுக்கலாம் இல்ல step 1 எடுக்கலாம். ஓகேவா? அது பிராக்கெட்ல போட்டுறோம் அப்படின்றதா இல்ல. ஆனா parenthesis க்ளோஸ் பண்ணு. ரைட். அதுக்கு அப்புறம் லாஸ்ட் செமிகோலன் வரணும். ஓகேவா? ஸ்டார்ட் என்ன? ஸ்டார்ட் வேல்யூ ஆஃப் தி ஸ்டார்டிங் வேல்யூ எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என்னது ஸ்டாப் வந்து ஸ்டாப் வேல்யூ எழுதிக்கணும். அப்புறம் வந்து சைக்கிள் வந்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வேல்யூ. ஓகேவா? இது மட்டும் எழுதாம உங்களுக்கு 2 மார்க். ரைட். அடுத்து இந்த கோடி எழுதிக்கணும். என்ன எழுதணும்? ரைட். 13 சீ எழுதுங்க. By using while. By using while. ஆயிடுச்சு. அங்க ஜெனரேட் பண்ணிட்டாங்க. இதோட நான் சொல்றேன். while பின்னால ஃபர்ஸ்ட். இந்த கோடி நான் உங்களுக்கு டிஃபரெண்டான மெத்தட் சொல்லி கொடுத்தேன். உங்க while என்ன நான் பாருங்க. ஓகே? நீங்க while யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லத்திகா ரிமூவ் பண்ணிட்டியா? Very bold eyes. Bold. Kata kali ini apa? Masih ada apa? Very strong. Start to write. Wait for the number 3 Yes, you are very good guy. यार कंप्लीट बनाएगा हमारा सीधा कंप्लीट बनाने रहेगा
சரி நானே எழுதுமா? ஓ ஓகே. அப்பதான் நீங்க எழுதுவீங்க. சரி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இதையாவது ட்ரை பண்ணுங்களாம்மா. இது பாருங்க இதையாவது ட்ரை பண்ணுங்களாம்மா. இது ட்ரை பண்ணுங்க. இது நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கும் நெஸ்டட் லூப் தான். காமிச்சல ஏபிசி அதுக்கும் நெஸ்டட் லூப் தான். இதுக்கும் நெஸ்டட். ஒரே சிங்கிள் லூப் வச்சு பண்ண முடியாது. இந்த மாதிரி பேட்டர்ன் போடலாம். இது சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கஷ்டமா இருந்தா லைஃப் மேனுவல் சொல்லிக்கிறேன். அது கூட நெஸ்ட் பண்ணிச்சேன். இத வைட் கூட நெஸ்ட் பண்ணி இதோட படிக்கலாம். பால் விசில் பால் எடுங்க. இந்த பால் விசில் வைட் எடுங்க. இல்ல வைட் விசில் வைட் எடுங்க. இத எழுதவும் உட்காந்துங்க. இல்ல எதெல்லாம் ரைட் பண்ணுங்க. கடைசியா முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அதான் இருக்கிறதா இவ்வளோ ட்ரை பண்ணுங்க. I can what I can okay. Game on the long wait for it. Until the perfect. Yeah, there will have it's not it. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியில வரணுமா? இது நல்லா இதோட ஸ்டேட் பண்ணலாம் அதே மாதிரி இதனுடைய ஸ்டேட் பண்ணிட்டு இதனுடைய ஸ்டேட் பண்ணிட்டு தான் அப்போ இந்த பாது நேர ஜேபு எழுதுறீங்களா
நேர அந்த நீ கோடிங் எழுத்து பிரச்சனை இந்த கேட்ச் விட்டு சரியான சொன்னதான் எடுத்து வந்து ஏன் நீங்க எவ்வளவு வந்து எப்பயுமே ஸ்டார் சிம்பிளா வேல்யூ ஏய் அதாவது சுஸ்மைல் ஏய் சுஸ் வேற உட்காரு ஜீவா இங்க பாருங்க எப்பயுமே உங்களுக்கு ஒரு வேரியபிளுக்கு சிம்பிள்ஸ் தான் நம்ம கொடுக்கணும்னா சிங்கிள் கொட்டேஷனா பார்க்கணும் ஸோ அப்படி இல்லாம இந்த மாதிரி வரும் மிஸ்டேக் கோடை லைக் பண்ணலாமா யார் பக்கத்துக்கு பாரு அவங்க ஷீபா don't sleep in a class பேசமா கவனி ஒரு நிமிஷம் கவனி இப்போ அந்த கோடிங் நான் வந்து ரைட் பண்ணுவோம் ஓகேவா இந்த ஸ்டார் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த ஏபிசி நான் இப்ப சொல்லி தர போறமா கவனிங்க திவ்யதர்ஷினி ஆர் யூ கம்ப்ளீட்டட் நோ listen the class so first star and the string pattern கொடுத்தோம் star கொடுங்க இல்லையா 5 times and then 4 times Yashika, are you want to write on the board? Yashika, are you wants to write the board? Try பண்ணா அனே இந்த போர்ட் எடுத்துமா only வந்து அவங்க எழுதி பார்த்து எனக்கு அடவுச்சு பாருங்க அவனே அழகா நோட் இருக்கா கையில இவ்வளவு நோட் நான் வச்சு நம்ம இது வரைக்கும் நான் யாவது எனக்கு தொடங்க அதாவது அந்த பென் மட்டும் டச் பண்ற மாதிரி
ஒரு கோடிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. Okay, sir. Okay, sir. ஃபைவ் டைம்ஸ் வந்தோம். நீங்க அங்க அவுட் க்ளோஸ்ல சொல்றாங்க. மேல சொல்லுங்க அவுட். அவுட் க்ளோஸ்ல ஆஸ் யூசுவல் 1 ல இருந்து அப் டு 6. வெறும் ஒன்லி 5 தான் சொல்றேன். அவங்க சொல்றத கேளுங்க. Winter slash. அது பக்கம் ஃபைனல் கேரா. J equal to J minus. கோடிங் பாருங்க. அதான் கோடிங். Okay, sir. Okay, sir. ABC அந்த 7th பீரியட் வர அப்ப நான் எங்கப்பா ஆமா அது படிச்சோம். ஏன்னா சிம்பிள் அவசரம் ஆகும். நான் அது சிம்பிள் தானே. சிம்பிள் தனியா